தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டார் முதல்வர் விஜய் அவர்கள். அவருடைய அந்த மாற்றத்தினால பல கட்சிகள் பல மாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், அதிமுகவிலிருந்து முக்கியமான முன்னணி நிர்வாகிகள்லாம் தாவேக்காவுக்கு வர்றாங்க. எம்எல்ஏவை ஜெயிச்சவங்க கூட தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் சேர்றாங்க. திமுக என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் குழப்பத்தில் இருக்குது. அதிமுக ஆல்ரெடி எல்லாரும் டிவிக்கு பக்கம் போனதுனால அவங்க என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லை, வேறு சசிகலா அம்மாவை சேர்த்தே ஆகணும், இல்லை டிடிவியை சேர்த்தே ஆகணும், இல்லைன்னா கட்சி இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலேயும் அந்த இது சரியாக வருமா, இந்த இது சரியுமா, இந்த குழப்பத்துலேயும் அதிமுகவும் போய்கிட்டு இருக்கு. பிஜேபி உள்ள நிலைமை என்ன அப்படின்னம்னா, அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் மரியாதை இருந்துச்சு. ஒரு 11% அவர் வாக்கு இங்கே கொண்டு வந்திருந்தார். அண்ணாமலை பிஜேபி விட்டு விலகினதுனால கொஞ்சம் நஞ்சம் இருந்த மரியாதையும் பிஜேபிக்கு இல்லை, அதுதான் உண்மை. இனிமே அண்ணாமலை இல்லாத பிஜேபி எப்படி தமிழ்நாட்டில் ஒரு மதிப்புமிக்க வாக்கை வாங்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இவர் தலைவரை வர்றதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கையை ஊண்டாது காலை ஊண்டாது என்று தான் பேசினாங்க. அப்படித்தான் இருந்தது பிஜேபி. அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபி வளர்ச்சி ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பயன்படுத்த பிஜேபி தலைமை தவறிவிட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த கட்சியிலும் குழப்பம் இருக்கிற எல்லா கட்சியோட வாக்கு வங்கியும் செதஞ்சிருச்சு. டோட்டலி எல்லா கட்சியும் A to Z, திமுகவிலிருந்து கடைசி லெட்டர்பேடு கட்சி வரைக்கும் வாக்கு வங்கி செதஞ்சிருச்சு. சீமான் வாக்கு வங்கி 8%, 4% வந்துருச்சு. இப்படி தாவக்க கூட்டணி இருக்கிற கட்சியுடைய வாக்கு வங்கி இருக்கு, அதுவும் போச்சு. இப்படி எல்லாருடைய வாக்கு வங்கியும் சிதைச்சிருச்சு டிவிக்கு. உண்மையை சொல்ல போனால் என்ன அரசியல் பண்ணுறது, என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். அதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் திமுக ஓட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிக, திரு வைகோ அவர்கள், அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இப்படி திமுக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் டிவிகே பக்கம் வந்துருச்சு. இப்போ தனித்து விடப்பட்ட கட்சி மாதிரி இருக்கிறது திமுக தான். கூட்டணியில் யார் இருக்கா இல்லை, அவருக்கு ஒரு ஈஸ்வரன் இருக்கிறாரு, தமிழ் அன்சாரி இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது திமுக என்ன முடிவு எடுக்கு வர்ற தேர்தலில் அப்படிங்கிறதையும் பேச வேண்டியிருக்கு. அப்போது என்ன அது முடிவெடுக்கணும்னா, டிவிக்கு பக்கம் காங்கிரஸ் போனதுனால பிஜேபி திமுக கூட்டணி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ சில பேர் கேட்கலாம், இல்லைங்க அவங்க கொள்கை எதிர்ப்பு இருக்கு, இவங்க திராவிடம் கட்சிம்பாங்க, அவங்க ஆன்மீகம் பேசக்கூடியவங்க, சனாதனம் பேசக்கூடியவங்க, இது எப்படி மேட்ச் ஆகும், இது சரியா இல்லைன்னு கூட கேள்வி வரும். அது உண்மைதான். ஏற்கனவே பிஜேபி கூட திமுக கூட்டணி வச்சிருக்கு. கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையில். அப்படிங்கும்போது திமுக அண்டு பிஜேபி கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்குது வர்ற எம்பி தேர்தல்லையே. அப்படி இது கூட்டணி அமைஞ்சா என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்கே இப்போ தோத்துருக்கு. ஸோ நெகட்டிவான இடத்துல இருக்குது, மைனஸாக இருக்குது. டிஎம்கேயோட வாக்கு வங்கி செதஞ்சு இன்னைக்கு ஒரு 24-25% வந்துருச்சு. அது ஆட்சிக்கு வரணும், இல்லை அது மறுபடியும் ஜெயிக்கணும்னா 40% வேணும். ஏன்னா அவர் 35 வரை வச்சிருக்கிறாரு விஜய் தனி கட்சியாக. ஸோ இவர் கூட்டணிலாம் சேர்த்துதே குறிப்பிட்டதான் வாங்கினாங்க திமுக போன தேர்தலில் 2021. இப்போ என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது, அதாவது இப்போது திமுக யார் 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 திமுகவோட யார் கூட்டணி போவா, என்ன கட்சி இருக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி இப்போதைக்கு அந்த ஏடிஎம்கே கூட்டணி தான் இருக்குது. டிடிவி தலைவர் அங்கே தான் இருக்கிறாரு. வேற எங்கே தாவேக்கால எல்லாம் மற்ற உங்களுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிலாம் போயிடுச்சு. இப்போ ஐயா ஸ்டாலின் திமுக மட்டும்தான் தனியாக இருக்குது. இதில் எப்படி கூட்டணி அமைக்க முடியும்? எந்த கட்சியை கூட்டணி கூப்பிடுவாங்க? அப்போ கூட்டணிங்கிறது திமுகவுக்கு கட்சிகள் இல்லை கூட்டணிக்கு வர, அது ஒரு வீழ்ச்சி, ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் திமுகவுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி அப்போ எப்படி வீழ்த்துறது விஜய் அவர்களை அப்படிங்கிறப்போ, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்தால் ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம் அப்படிங்கிற அரசியல் அவங்க பண்ணுவாங்க. அதே நேரம் அவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க,
பிஜேபி, அப்படின்னா நம்ம கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு திமுக ஒத்துக்கிறோம், வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப அப்போ பிஜேபி கூட திமுக கூட்டணி போக வாய்ப்பு இருக்குது. அப்படி திமுகவோட கூட்டணி போகுதுன்னா எதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, தேசிய கட்சிகள் இங்கே வந்து 2 தான் போட்டியாக இருக்குது, காங்கிரஸும் பிஜேபி. அப்போது பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்போசிட் வந்து காங்கிரஸ் இருக்கிறப்ப டிவிகேயில் இங்கிட்டு டிஎம்கேயை சேர்க்கணும் அப்படின்ட்டு அடிப்படையில் டிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படி கூட்டணி அமைத்தா ஓட்டு போடுவாங்களா, ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக வேணான்னு சொல்லிட்டு தான் டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ ஒரு மைனஸ் எல்லாம் இருக்குது டிஎம்கே. பிஜேபிக்கு வந்து 4% இது இருக்குது. ஒரு அப்படி பார்த்தா ஒரு 11% இருந்துச்சு. இப்போ அண்ணாமலை போனதுனால அவ்வளோதான் வரும். திமுகவை வந்து மக்கள் மறுபடி வாக்கு அளிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. கட்சி கட்டமைப்பு இருந்தாலும் இளைஞர்கள் அந்த கட்சியில் இல்லை. இளைஞர்கள் பூரா மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க, அது வெளியே தெரிய மாட்டுக்கு. ஸோ திமுக அப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்குது. இன்னொன்று, பிஜேபியே தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பாளைகள் இருக்கிறதுனால மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ் ஆகாது, மைனஸ் தான் ஆகும். அப்படிங்கிறது பிஜேபி அண்டு டிஎம்கே கூட்டணி ஏற்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வெற்றியை தராது, அது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. விஜயவுடைய டிவிகே கட்சியை வீழ்த்தி இது பண்ண முடியாது, இது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஒருவேளை ஏன்னா தகவல் வருது டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்தால் சரியாக வருமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. காரணம், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் மேலே மக்கள் ஏற்றுக்கலை. ஏடிஎம்கே வாக்கு வங்கி எங்கே சர்வீஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அது அமையும், வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, டிவிகே என்னதான் கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக போய் மக்களை சந்திக்கிறது இருக்குல்ல, கூட்டணி இல்லாமல், அதை வந்து மக்கள் விரும்புனாங்க. ஆனால் இப்போது கூட்டணி கட்சியில், விஜயோடைய கூட்டணி கட்சியில் சில ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து ஜாதி விஷயத்தை பேசி மக்கள்கிட்ட வந்து ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்கு. ஸோ அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது அது தேர்தலில் பாதிக்கும். ஸோ அது அந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஒரு கட்சியோ வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது விஜயோடைய விஜய. இது ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி வெற்றி பெற முடியும்? பிஜேபி ஏடிஎம்கே இந்த கூட்டணி அமைஞ்சாலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு காரணம் ஆட்டோமேட்டிக் இவங்கள்ட்ட இருக்கிற ஓட்டு வங்கியில் அங்கே போயிடுச்சு. அதுபோக டிவிகேல அதிமுகவில் குடிநில மன்னர்கள் மாதிரி இருந்த முன்னாள் அமைச்சர்லாம் டிவிகேக்கு போயிட்டாங்க, அவங்க எப்படியுமே ஜெயிச்சிருவாங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயத்தில் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு சாதகமான சூழல் தான் இருக்குது. இவங்க என்னதான் போய் அதை வந்து பெருசாக பில்லர் அமைச்சு அதை பண்ணுற இதை பண்ணால் அவங்க திமுகவுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிடும், விஜய்க்கு அனுதாபமாக முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் டார்ச்சர் பண்ணாங்க, ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டு அவரை நிம்மதியாக ஆட்சி செய்ய விட மாட்டேங்கிற கோபம் மக்களுக்கு வந்துச்சுன்னா டோட்டலாக எதிர்கட்சிகள் காலியாயிரும். ஸோ அதையும் இவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்படி உள்ள அரசியலில் பிஜேபி திமுக கூட்டணி வந்துச்சுன்னா வெற்றி பெறுமாங்கிற டவுட்டு தான். அப்போ அவ்வளவு சிக்கல்கள் இங்கே இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நன்றி.